வெல்கம் டு பக்ஷ போஜனம். இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கொத்தமல்லி சட்னி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்ட அப்புறமா இதோட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்குல நறுக்கினது, அதுக்கப்புறமா 7ல இருந்து 8 பச்சை மிளகாய். இந்த வெரைட்டி மிளகால காரம் கம்மியா இருக்கும், அதனால நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப வெங்காயம் வதங்குற போதே இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா இதோட ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி, இதை நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்ட அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கிண்டா போறோம். இதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துட்டோ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட அப்புறம் இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்ட அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்த்துக்காம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கணும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு தாளிச்சு கொட்டலாம். அவ்வளவுதான், சூப்பரா டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.